இந்த மேட்சை தோத்ததுக்கு அப்புறம் ஹார்திக் பாண்டியா பல விஷயங்களை சொல்லியிருந்தார். என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்றேன். உண்மையா சொல்றேன். இந்த மேட்சை தோப்பேன்னு நான் நினைக்கல. பவர் பிளேல அதுவும் நாங்க அந்த மாதிரி ஸ்டார்ட் கொடுத்து இந்த மேட்சை லூஸ் பண்றதுலாம் ரொம்ப மோசமான விஷயம். ஸோ நம்ம இந்த T20 கேமை பொறுத்த வரையும் மேட்ச் முடிஞ்சிருச்சு, நம்ம முடிவு பண்ணக்கூடாது, நம்ம ஜெயிச்சிருவோன்றதையும் நம்பக்கூடாது. ஸோ கடைசி பால் முடிகிற வரையும் மேட்ச் ஓவரால. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு எங்கள் பவுலர்ஸ் வந்து அந்த பிளானும் படி அந்த எக்ஸிக்யூட் ஒரு சில விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணல. பட் நூர் அகமதை வந்து இந்த டீம்லேயே பிக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பல விஷயங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அவர் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவான சஞ்சு சாம்சன் விக்கெட் எடுத்து கொடுத்தது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அவரை பொறுத்தவரையும், எங்கள் டீமை பொறுத்தவரையும். பட் நாங்கள் அந்த பவுலிங்ஸில் கொஞ்சம் ஸ்கில்ஸ் நல்லா பண்ணியிருக்கணும், அதை கற்றுக்குறோம். ஸோ T20 என்னப்போ லேர்னிங் ப்ராசஸ் தான். ஒரு சில விஷயங்களை நம்ம டெய்லி கற்றுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு லேர்னிங் ப்ராசஸாக எனக்கு இருந்தது. பட் இந்த கேமை பொறுத்தவரையும் நாங்கள் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 ரன் ஷார்ட்டாக அடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கணும். ஸோ அது எங்கள் மேலே தப்பு இருக்கு. முக்கியமாக சொல்ல போனால் நான் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் நிறைய குட் ஓவர்ஸ் போட்டாங்க, நடுவில் டாட் பால்ஸ் அந்த குட் ஓவர்ஸ்லாம் போட்டு. ஸோ நேர்லேயே வந்து 200 இருந்திருக்கணும், நான் இருந்திருந்தா. ஸோ அந்த இடத்துல ஒரு சில மிஸ்டேக் ஆயிடுச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே இது ஒரு T20 கேம் தான். ஸோ இதை பற்றி நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு கற்றுக்கிட்டு அடுத்த வாட்டி நாங்கள் ஸ்ட்ராங்காக வருவோம். இது ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டு. ஸோ எனக்கும் அந்த உடம்பு எல்லாமே செட் ஆயிடுச்சு. லாங் டோர்னமெண்ட் எனக்கும் எந்த ஃபீலிங்கும் இருக்குல்ல. பட் அது அடுத்த மேட்ச்ல நாங்கள் இன்னும் சூப்பராக கம்பேக் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஹார்திக் பாண்டியாவை பற்றி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க.